நலவறிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் 6லேருந்து 9 வரைக்கும் நம்ம வந்து எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ 10th 11th 12th எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு மாடல் இருக்குது, அதை வச்சு நான் உங்களுக்கு டெமோ சொல்கிறேன். சரிங்களா? இது கல்வி உதவி இப்போ ஃபார்ம் அதே தான். சரிங்களா? 6ஆம் வகுப்புலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே வந்து உயர்கல்வி முடிக்கிற வரைக்கும் ஒரே ஃபார்ம் தான். சரிங்களா? ஃபார்ம் சேம் ஃபார்ம் தான். சரிங்களா? அதை எழுதுகிற மாடல் தான் வேறு. இது வந்து 12ஆம் வகுப்பு பயில அவங்களுக்கு தான் அப்ளை பண்ணுறோம். இது வந்து விண்ணப்பிக்கப்படும் கல்வி உதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புனா 10ஆம் வகுப்பு பயில அப்படின்ற மாதிரி இந்த 6லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற ஃபார்ம் மாதிரியே தான் இதுவும். சரிங்களா? இதில் வந்து மாற்றம் கிடையாது. இந்த உறுப்பினர் பதிவு செய்துள்ள வாரியத்தின் பெயரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்திருக்காங்க. இது எப்படி நம்ம வந்து நம்ம எப்படி பார்த்து ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க அவங்களுடைய நான் வந்து அடையாள அட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அமைப்புசாரா தொழிலாளரோட சர்டிஃபிகேட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எப்படி இருக்குது சரிங்களா? வாரியம் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு கட்டுமானம் தொழிலாளர் நல வாரியம்னு இருக்குது. இதே அப்படியே பார்த்து நீங்கள் அதே மாதிரியே நம்ம எழுதணும். எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் ஆட் பண்ணவோ இது பண்ணவோ கூடாது தான். சரிங்களா? அதே மாதிரி பதிவு பெற்ற உறுப்பினரின் பெயர் இருக்குது. இவங்களுக்கு இந்த தொழிலாளர் அட்டையில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி இங்கே கொடுக்கணும். கணவர் பேரும் அப்படி தான். இந்த சர்டிஃபிகேட்டில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி தான் கணவர் பேர் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த அட்ரஸும் பார்த்தீங்கன்னா அட்ரஸும் அதே மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா? அட்ரஸும் வந்து இந்த நலவாரிய சர்டிஃபிகேட்டில் எப்படி அட்ரஸ் இருக்கோ சேம் அப்படியே கொடுக்கணும். நம்ம வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி பதிவு எண் 4 அப்படிங்கிற இடத்துல பதிவு எண்ணும் 4 வந்து இதிலேயே இருக்குது பாருங்கள். பதிவு எண்ணுங்கிற இடத்துல இருக்குது. இந்த பதிவு எண்ணை இங்கே எழுதிடுங்க. அந்த பதிவு நாள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்ட தேதி தான் பதிவு நாள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பதிவு செய்யப்பட்ட தேதி 27/3/2025 இதில் இருக்கு இல்லையா? இதை அப்படியே இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டு இங்கே எழுதிடுங்க. சரிங்களா? அடுத்தது ரேஷன் கார்டு. சரிங்களா? இந்த பதிவு செய்தாங்க இல்லையா நலவாரியம் இவங்களுடைய ரேஷன் கார்டை இந்த ஸ்மார்ட் கார்டோட ரேஷன் கார்டோட நம்பர் இந்த இடத்துல நம்பரை கண்டினியூவாக எழுதிடுங்க. அதே மாதிரி ஆதார் எண், இந்த ஆதார் எண் யாருடைய ஆதார் எண் எழுதணும். சரிங்களா? அதாவது 12ஆம் வகுப்பு படிக்குதே அந்த குழந்தையோடதா அல்லது இவங்களோடதா அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் வரலாம். இதுன்னு கிடையாது. கிளைம்னு நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்னாவே இவங்க வந்து சும்மா ஆதார் எண் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. யாருடைய ஆதாரம்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம யாருடைய ஆதார் எண் கொடுக்கணும்னா இந்த நலவாரியத்தில் பதிவு செய்தார்கள் இல்லையா? இவங்க வந்து இப்போ பதிவு செய்திருக்காங்க. இந்த தொழிலாளியின் பெயர் யார் பெயர் இருக்கோ அந்த தொழிலாளியின் பெயர் உரிய அவங்களுடைய ஆதார் எண்ணையை தான் நம்ம கொடுக்கணும். தொழிலாளியோட ஆதார் இந்த ஆதார் எண்ணை தான் இந்த இடத்துல நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்தது கூலியாள். சரிங்களா? தொழில்தன்மை அப்படிங்கிற இடத்துல கூலியாள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தொழில்தன்மை கூலியாள் எப்படி எழுதுவீங்க? ஓகே, இது வந்து இவங்க கூலியாள் தான் கன்ஃபார்ம் பண்ணி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து வேலையின் இயல்புன்னு இருக்கு இல்லையா? இதை பார்த்து நம்ம வேலையின் இயல்பு கூலியாள் இருக்குது. இதை அப்படியே அங்கே காப்பி பண்ணிக்கலாம். இதை அப்படியே இதை பார்த்துட்டு அங்கே எழுதிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கல்லூரி யாருக்காக கேட்கப்படுகிறது? மகன் மகள் பெயர் அப்படின்றது இவங்க வந்து மகளுக்காக கேட்டிருக்காங்க. அதனால் மகள் பெயர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ரைட் டேக் பண்ணிவிட்டு மகள் பெயரை இந்த இடத்துல எழுத வேண்டியதுதான். சரிங்களா? இந்த மகள் பெயர் எப்படி எழுதலான்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். இந்த மகள் பெயரோட நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த கஸ்டமருடைய சரிங்களா கஸ்டமரோடைய லாகின் பண்ணிக்கிங்க. உள்ளே போங்க, கிளைமுக்குள்ளே போங்க. கிளைமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா குடும்ப உறுப்பினர் லிஸ்ட்டு வரும். அதில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி எழுதுறது பெட்டரானது. சரிங்களா? மோனிஃபைட்லையும் செக் பண்ணிங்க அதே மாதிரி பேர் இருக்கா, ஆதார் கார்டுலையும் அதே மாதிரி இருக்கான்ட்டு. சரிங்களா? அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நேம் எழுதலாம். அடுத்தது வந்து தேர்ச்சி பெற்ற பயிலும் வகுப்பு, பயிலும் படிப்பு மற்றும் ஆண்டுகள். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம 11லேருந்து 11 அதாவது 10, 11, 12 3 வகுப்பு படிக்கிறவங்களுக்கு பயிலும் வகுப்புன்னு போட்டு இந்த இடத்துல 12ஆம் வகுப்பு பயில அப்படின்னு எழுதணும். இந்த மேலே எழுதியிருக்கீங்களா அதே தான் 12ஆம் வகுப்பு பயில தான் இங்கே கீழேயும் வரும். மேலே இங்கேயும் ஃபஸ்ட்டு எழுதுனது இதுலேயும் என்ன டிஃப்ரெண்ட்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒன்று ஆட் பண்ண போகிறீங்க. என்னென்னா இயர் ஆட் பண்ண போகிறீங்க. அவங்க பயிலக்கூடிய அந்த படிப்பு பயிலக்கூடிய நம்ம வந்து இயரை வந்து நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் போட்டு நீங்கள் 2025 அந்த குழந்தை படிச்சுட்ருக்குன்னா இப்போ 2024 25ன்னு கொடுக்க போகிறீங்க. சரிங்களா? இது வந்து நான் பழைய மாடலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
இது வந்து 2026. அப்போ என்ன பண்ணணும் அந்த இடத்துல கேட்டிங்கன்னா 2026, 25, 26. 2025, 2026ன்னு இந்த இடத்துல வரணும். சரிங்களா? அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இயர் வந்து கரெக்டாக கொடுங்க. இயர் இந்த இடத்துல தப்பாக கொடுத்தீங்கன்னா வராது. சரிங்களா? அதனால் கவனமாக கொடுங்க. அதனால் இந்த இடத்துல இயர் கரெக்டாக வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கையெழுத்து இது இந்த சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கையெழுத்து இந்த இடத்துல இருக்கணும். இந்த சான்று அப்படிங்கிற இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணிச்சான்று எப்போ வாங்குறீங்களோ என்ன டேட்டுக்கு பணிச்சான்று அப்ளை பண்ணுவீங்களோ அன்னைக்கு அந்த இடமும் உங்களுடைய லொக்கேஷன் தான் போடணும். கஸ்டமர் லொக்கேஷன் போடக்கூடாது. அன்னைக்கு அந்த லொக்கேஷன் போட்டுக்கிங்க. இந்த நாளுங்கிறது என்னைக்கு பணிச்சான்று வாங்குறீங்களோ அன்னைக்கு நாளை போட்டு இது பணிச்சான்றுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.